கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். கைத்தட்டி அனுப்பியது எங்களுக்கும் நன்றி. வேலு மேலும் முருகனுக்கு அங்க விதவி தலங்கார வேலனுக்கு பாலு பன்னீர் பரமளுக்கும் பக்தி பரவசத்தில் பக்தர மனம் கழிக்கும் என்பது போல என் மனம் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்திருக்கின்றது. எப்பேற்பட்ட பக்தி, எப்பேற்பட்ட காதல் சொல்வோமா? நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. சாமி என்றன் திருப்பக்கும் தன் திருவிழியாய் பரம முருகா உன் அழகிற்கு இந்த அழகில் இருந்தாலும் உன் சக்தி மறுப்பார்வையும் இயலாதது போல் என் பக்தியும் காதலும் இயலாது. எப்படிப்பட்ட காதலும் சொல்லுவோமா? ஹலோ லா லா லா
பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தானின என்ன வேண்டும். பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தானின என்ன வேண்டும். நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள். பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தானின என்ன வேண்டும். முள்ளில்லாடும் நெஞ்சம் முள்ளிலூறும் கண்கள் தங்கத்தட்டில் பொங்கும் இன்பத் தேன் போல் பெண்கள். முள்ளில்லாடும் நெஞ்சம் முள்ளிலூறும் கண்கள் தங்கத்தட்டில் பொங்கும் இன்பத் தேன் போல் பெண்கள். சாட்டை கொண்டு போடச் சொன்னால் எங்கே பாடுபாடு, தட்டி தட்டி ஆடச் சொன்னால் எங்கே ஆடும் கால்கள். நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள். பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தானின என்ன வேண்டும். ஓ முத்தம் சிந்தும் முத்து முள்ளி வண்ணச் சிட்டு மேடை கண்டு ஆடும் பெண்ணை ரோஜா மொட்டு. ஆஹா. முத்தம் சிந்தும் முத்து முள்ளி வண்ணச் சிட்டு மேடை கண்டு ஆடும் பெண்மை ரோஜா மொட்டு. வேட்டையாடும் மானுக்கென்ன வெட்கம் இந்த பக்கம், வெள்ளை பூவின் நெஞ்சில் மட்டும் திட்டம் உண்டு திட்டம். நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள். பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தானின என்ன வேண்டும். நடுகண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை எண்ணிப்பார். தேடி வந்த நாடகம் குடி வரும் வேளையில் மறுபடி எண்ணிப்பார். நடுகண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை எண்ணிப்பார். தேடி வந்த நாடகம் குடி வரும் வேளையில் மறுபடி எண்ணிப்பார். அலை போட்டு பிடித்தாலும் கிடைக்காதது. நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள். பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தானின என்ன வேண்டும். துடித்து எழுந்ததே கொதித்து சிவந்ததே, கதை முடிக்க நினைத்ததே. நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள். பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தானின என்ன வேண்டும். பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தானின என்ன வேண்டும். கைதட்டி அன்பு இதயங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பல்லானத்தம் ஆரடி. சீ ஐயோ, எதை மூடணுமோ அதை மூடாம மூஞ்சியை மூடிட்டு இருக்காளே, வெக்கமா இல்ல உனக்கு?
ஐயோ ஒரு சிரிப்பே. ஏண்டி எதை மூடணும் அதை மூட முகத்தை மூடிட்டு இருக்க? முகத்தை தான் மூடணும். ஏன்? நாளைக்கு பாக்குற நம்ம என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என் மூஞ்சில முழிக்காத, இந்த முகத்துல முழிக்காத அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, என் இதுல முழிக்காதன்னு யாரும் சொல்ல மாட்டேன். அப்ப முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருதுன்னு அடையாளம் தெரியாது. மரியாதையா போயிரு, கொளுத்தி போடுவோம். கொளுத்தி போடி முதல்ல. ஏற்கனவே கொளுத்துன மாதிரி தான் இருக்கு. போடி முதல்ல. வந்துட்டா அங்க இருந்து ஆளு சைஸ். இந்தாடி உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். எது சொன்னாலும் நல்லாதான் தாண்டி இருக்கும். போடி 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 போடி. ஆலோலம் சோ ஆலோலம். குளிக்கலாம்னு போனே மோட்டர்ல தண்ணி வருது. அதுக்கு பாவாடை வேற எடுத்துட்டு போல. ஏத்தி கட்டிக்க அருமா. என்னத்துக்கு தேவை? ஒரு இன்ஸ்கர்ட் கட்ட தெரியுதா உனக்கு? நின்னு தொலைய மாட்டேங்குது. ஏய் சீ. அட்டிங்கங்க அப்படியே. பொன்னாடி அனுவித்து கௌரவத்தை. ஏய். இந்தாருங்க இரு. ஏய் இந்தாடி யார் அவரு? எங்க வீட்டுக்காரர். என்னது? வெக்கமா யார் அவரு? எங்க வீட்டுக்காரரு. என்னங்க பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? வளர்த்துறேன்னா அது நாய்மா. என்னங்க பொண்டாட்டி வச்சிருக்கீங்க? வச்சிருந்தா அது வப்பாட்டி. அப்புறம் என்னங்க பொண்டாட்டி வளர்த்துருக்கீங்க? என்ன பொண்டாட்டி வச்சிருக்கீங்க? அசிங்கமா பண்றா. நல்ல நல்லாவே இல்ல. நீ உனக்கு ரோச பயிர் வருது. என்ன கோவப்படுறியா? ஏய் சண்டைக்கு வரியா? வாடி. பொம்பளைனா அச்சா மாடானா பயிர் பொறுக்கணும். பைப் உங்ககிட்ட தான் இருக்கணும். இப்படி திறந்து ஓட்டுறா. சோப்பு வாங்கிட்டு இருந்தா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். அங்கனே குளிச்சிருப்பேன். அப்படியா? நீங்க தான் சோப்பு வாங்க போறோம்னே போவே இல்ல. ஒரு சத்தம் போட வேண்டியான சோப்பு வாங்கிட்டு வர சொல்லி. அண்ணன் சொல்லிட்டே இருக்க 501 வாங்கிட்டு வாங்க 501 வாங்கிட்டு வாங்க சொல்லி இருக்க. அப்புறம் 501 ஒரு சோப்பு பத்தால உனக்கு 501 வேணுமா? ஆமா கரைச்சி இனிமா கொடு எனக்கு. 501 சோப்பு அது பேரு. அடிநாள் பார்த்து நான் வந்தேன் நீபாக உன் பாவாடை பூவில் நான் காம்பாக வந்தேன் நீபாக உன் வீட்டு செவ்வாழை என் கைகள் பட்டாலே கொலை தள்ளாதோவா முல்லையே காத்தாடு
நான் கேக்குறேன், அவனை பார்த்து நீங்க கெட்டு போறீங்களா இல்ல அவன் உங்களை பார்த்து கெட்டு போறாளா எனக்கு தெரியல சத்தியமா. ரெண்டும் தான். நல்லா இருக்குங்க. ஆலோலம் சோ ஆலோலமே ஆலோலம் சோ வானவர் ஓட்டிரு ஞானமுடத்திருமோ நகரை வருகாரனே வானவர் ஓட்டிரு ஞானமுடத்திருமோ நகரை வருகாரனே முக்தி தர ஒரு வித்து கமல் முகில் மேனி குடேன பூரணனே மூவரி நடுவாய் யாத்திரமுருளாய் மூவரி நடுவாய் யாத்திரமுருளாய் முயந்தோனருள் நிறை தோப்பு வீயலந்தோனு முயந்தோனருள் நிறை தோப்பு வீயலந்தோனு முயந்தோனருள் நிறை தோப்பு வீயலந்தோனு முயந்தோனருள் நிறை தோப்பு வீயலந்தோனு பாடிட அவள் பாதமணி போர்க்கி பாடிட பயனளிப்பான் உலகினை காக்கப்பட்டு அவதாரோ மாதில் குயந்தது சிராமன் எனு நாமம் உலகினை காக்கப்பட்டு அவதாரோ அதில் உயர்ந்தது ஸ்ரீராமனும் நாமோ அறிவு புகட்ட ஒரு அவதாரம் அறிவு புகட்ட ஒரு அவதாரம் அறிவு புகட்ட ஒரு அவதார நமக்கு ஆக்கிதான் இதை எனும் பாடம் பாரினை போக வேண்டும் பார்க்கடலில் துயின்று பாரினை போக வேண்டும் பாக்கியவதி லட்சுமி தன்னை மாறின நின்று பணிவோர் கரு உரிவர் ராமா குயலே மாயனையாலும் ஸ்ரீராமர் பணிவோர் கரு உரிவர் ராமா குயலே மாயனையாலும் ஸ்ரீராமம் ஸ்ரீராமாயா ஸ்ரீராயா
நாராயணமகு ஓம் நமோ நாராயணமகு. நான் இன்று காலை எழுந்து காலை கடன்களை முடித்துக் கொண்டு கைலாயம் சென்று வரம்பில் ஞானம், வரம்பில் காட்சி, வரம்பில் இன்பம், வரம்பில் ஆற்றல், நாமன்மை, தோத்திரமை, ஆயில்மை இடையில் சொல்லக்கூடிய 8 குணங்களுடைய ஈசாய பரமசிவனை பார்த்து ஆசி பெற்று பின்று சக்தி, பராசக்தி, இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தியை கண்டு வணங்கி அவர்லா சிறப்பத்தவதார கதாநாயகன் எனது வார்த்த மகாவிஷ்ணு அவரையும் கண்டு வணங்கி நல்ல ஆசிகளை பெற்று காக்கும் தொழிலுக்கே சொந்தக்காரன் என்று எனது பாட்ட மகாவிஷ்ணு அவரை கண்டு வணங்கி நல்ல ஆசிலை பெற்று 14 செல்வங்களுக்கும் அதிபதி மகாலட்சுமி அவர்களையும் கண்டு வணங்கி நல்ல ஆசிலை பெற்று உலகத்துள்ள ஜீவராசியில் அனைத்தும் படைக்கும் கர்த்தா எனது பிரம்மா அவரையும் கண்டு வணங்கி நல்ல ஆசிலை பெற்று சொல்வாக்கால் மனிதனுக்கு செல்வாக்கு கிடைக்க வேண்டுமானால் அது நல் வாக்காக அமைய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவள் 64 கலைகளுக்கும் சொந்தக்காரி கலைவாணி தாயை கண்டு வணங்கி நேராக வந்து கொண்டிருக்குங்கால் படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்பதற்காக எனது தந்தை பிரம்மா முதலிலே 4 வரை தோட்டி வைக்கிறார், அல்லது 10 பேரை தோட்டி வைக்கிறார். அதிலே நாரகப்பட்ட நான் படைப்பு தொழிலில் ஈடுபடவில்லை என்ற காரணத்திற்காக பூமியிலே பிறப்பாயாக, கந்தரவனக பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு இணங்க பூமியிலே பிறந்து சந்திரவனக பிறந்து பல இன்னல்களை அனுபவித்தேன். இப்படி பல இன்னல்களை அனுபவித்து மறுபடியும் என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவனுக்கு மகனாக படைக்கப்பட்ட வருங்காலத்தில் எனது அண்ணாபலக்கனுக்கு இடையே செய்ததால் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் உனது சிரமானது 1008 சுக்குகளை வெடிக்க என்பது என் அண்ணன் தக்கன் எனக்கிட்ட சாபம். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தங்க கூடாது என்ற சாபத்தையும் பெற்றவண்ணா இன்று என் கழகத்திற்கு ஒரு வழியும் கிடைக்கவில்லை என நினைத்திருந்தேன். ஆனால் இந்த மனத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக இறுதியாக எமது கழகத்திற்கு வழி கிடைக்குமோ தோன்றுகிறது. சரி, வேண்டுதல் வேண்டாமையின்றி காத்தல் தொழிலை கடமை எனக் கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டிருக்கும் இறைவனும் செல்வம் 16 வகையிலும் சித்திர பதமையாக வீட்டிருக்க மகாலட்சுமியின் கணவனும் நல்வினை தீவினை சொல்லப்பட்ட இருவனைக்கு ஏகாதமாக உயிர்களை படைக்கும் பிரம்மன் தந்தையும் நாரதா கலகப்பிரியா என்று சொல்லப்பட்ட எனக்கு பாட்டனமாகிய சாஸ்தா விஷ்ணு மதுசூதனன் திருமால் பெருமாள் என்னது போன்ற காரண காரிய பெயர்களை கொண்ட நாராயணனை நினைப்பதோடு அல்லல் போம், வழிவினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா தீரம் போம், நல்ல குணமதிக மாமருனை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கைதொழுதாக்கால் என்று சொல்லி இருக்கின்றார்களே. கணபதியை வணங்கி அவரை இணங்கி யாம் கழகத்தை துவங்கி ஆக வேண்டிய கரைத்து பார்க்கலாம். நாராயண ஓரானை கண்டை உமையா திருமகனை போரானை கற்பகத்தை பேணினான் வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் தாய் சுழி போட்டு சிலது முந்தொடங்கு பிள்ளையா சுழி போட்டு சிலது முந்தொடங்கு அவன் துணையாலே சுதக்கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுமங்கூடும் தொடர்ந்து இல்லையா சுழி போட்டு செயலிடமும் தொடங்கு கூத்தனின் மகனே பிள்ளையா துணி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையா துளி போட்டு செயலிடமும் தொடங்கு துடித்தான்
திகைத்தார். பிள்ளையார் துணி போட்டு செயலதுவும் தொடங்கு. பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. கேட்டவரும் கொடுக்க வரும் பிள்ளை அவன் கேட்டு சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆட்டமென்ன பாட்டமென்ன அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும். கணேசன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும். பிள்ளையார் துணி போட்டு செயலதுவும் தொடங்கு. பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. அருள்மணிகள் சொல்லிக்கும். பிள்ளையார் துணி போட்டு செயலதுவும் தொடங்கு. அவர் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. அவர் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் துளி போட்டு செயலதுவும் தொடங்கு. காமம், குரோதம், உலோகம், மோகம், மதம் மாற்றம் சொல்லக்கூடிய அறுபகை குப்பை வேறறுத்து. ஐயா அகரமுத்து மகன், அகரமுத்து மருமகன் முருகன், டிகே பாய்ஸ், ஹரிகரன், சார் பாலா ரூபாய் 100 பரிசா அன்பளிப்பா வழங்கியுள்ளார்கள். யார்?